இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் வியந்து போனார், ஆச்சரியப்பட்டார். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. இவனுடைய விசுவாசம் இவர்களை பார்க்கிலும் பெரியதா இருக்குது, இவர்களை பார்க்கிலும் பெரியதா இருக்குது. அப்ப இதுல பாருங்க, அவர் கப்பர்நகூமில் தான் அந்த சம்பவம் நடக்குது. ஏன்னா அப்ப இந்த 100க்கு அதிபதி, அதாவது 100 பேர் ஆளுகை செய்கிற இந்த ரோம தளபதி, இவனுக்குள்ள எப்படி இந்த இப்படிப்பட்ட விசுவாசம் வந்தது? ஏன் ஆண்டவர் இவனுடைய விசுவாசத்தை இவ்வளவு பெரிது என்று சொல்றார்? மற்றது இவன் யாருக்காக வேண்டுதல் செய்யறான் பாருங்க, அவனுடைய வேலைக்காரனுக்காக வேண்டுதல் செய்யறான். அவனுக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரனுக்காக வேண்டுதல் செய்யறான். அவன் பாருங்க எவ்வளவு கரிசனை உள்ளவனா இருக்கிறான். மற்றது ஆண்டவரிடத்துல வந்து விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவரிடத்துல வந்து வேண்டுதல் செய்யும் போது, இந்த 3 நீங்க மத்தையும் லூக்கா 7லையும் ஜோவான் 4 3ஐயும் நீங்க தொகுத்து பார்க்கும்போது, அதுல ஒரு பகுதியில சொல்லப்படுது, மூப்பர்களை, ஜூத மூப்பர்களை அனுப்பினாராம். இந்த 100க்கு அதிபதி என்ன செய்தாராம், ஒரு ஜூத மதத்தை சேர்ந்த ஒரு மூப்பர் அழைத்து, ஒரு சபை தலைவர் அழைத்து, மூப்பர் அழைத்து என்ன சொன்னாராம், நீங்க போயிட்டு இயேசுவானவர்கிட்ட என்ன செய்யுங்க, இந்த காரியங்களை சொல்லுங்க, என்னுடைய இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வந்து வியாதியா இருக்கிறாரு, நீங்க வந்தீங்கண்டா வந்து என்ன செய்றீங்க, அவரை நீங்க குணமாக்குங்க அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க சொல்றாரு. அப்ப இந்த மூப்பர்கள் போயிட்டு சொல்றாங்க, நீர் வந்து அவரை சுகமாக்குறதுக்கு அவர் பாத்திரரா இருக்கிறாரு. நீங்க லூக்கா 7ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கடா இருக்குது, நீர் வந்து அவரை சுகமாக்குறதுக்கு அவர் பாத்திரவானா இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, இயேசு என்ன செய்தாராம், நான் வீட்டுக்கு வந்து சுகமாக்குறேன்னு வந்தாராம். வரும்போது இந்த 100க்கு அதிபதி என்ன செய்யறாராம், இறங்கி வந்து அவர் வீட்டில இருந்து வெளியே வந்து சொல்றாராம், நீர் என்னுடைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் என்னுடைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல, என்ன நான் தகுதி உள்ளவன் அல்ல. அதை நண்பர்கள் அனுப்பி சொல்றாராம். முதலாவது ஜூத மூப்பர்கள் அனுப்பினாரு, 2வது தன்னுடைய நண்பர்கள் அனுப்பினதாக இந்த லூக்கா பகுதியில் சொல்லப்படுது. நான் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க, இயேசுவினுடைய ஒரு வார்த்தை, எப்படி அவன் ஒரு வார்த்தையில இவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்ற நிச்சயம் எப்படி இருந்தது, எப்படி அவனுக்கு இருந்தேன்னா, அவனுக்கு தான் யாருன்னு தெரியும். அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு கீழே இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, என்ன நான் வாண்டா வர்றாங்க, போண்டா போறாங்க, இதை செய்யண்டா செய்யறாங்க, என்னுடைய வார்த்தைக்கே இவ்வளவு பெரிய வல்லமை இருக்குமாண்டா, அதிகாரத்துக்குள்ள, அரசு அதிகாரத்துக்குள்ள இருக்கிற என்னுடைய வார்த்தைக்கே இவ்வளவு பெரிய வல்லமை இருக்குமா இருந்தா, நீர் எப்படிப்பட்டவர், நீர் தேவனுடைய குமாரனா இருக்கு.